கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். லேவி பைபிள் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்க போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு, மோசேவை காப்பாற்றிய பார்வோன் குமாரத்தியை கர்த்தர் கைவிட்டாரா என்கின்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க போகின்றோம். மோசேவை பார்வோன் குமாரத்தி காப்பாற்றியதின் மூலமாக எகிப்தில் இருந்த முழு இஸ்ரவேலர்களையும் அவள் காப்பாற்றி இருக்கிறாள். அவள் மோசேவை காப்பாற்றியதால் தான் கர்த்தரால் மோசேவை எடுத்து பயன்படுத்த முடிந்தது. மோசேவை கொண்டு முழு இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்திலிருந்து விடுதலையை கொடுத்தார். எகிப்திலே கர்த்தர் மோசேவை கொண்டு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். செங்கடலை பிளந்தார். எகிப்தியர்களை 10 வாதைகளால் வாதித்து கர்த்தருடைய வல்லமை என்ன என்பதை புரிந்து கொள்ள செய்தார். கர்த்தர் தம்முடைய 10 கட்டளைகளை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமான பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். வானத்து மன்னாவை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற இஸ்ரவேல் தேசத்திற்கு இஸ்ரவேலர்களை கொண்டு வந்து சேர்த்தார். இவ்வளவு பெரிய காரியங்களையும் மோசேவை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் ஒரு பாத்திரமாக பயன்படுத்திய பாத்திரம்தான் பார்வோன் குமாரத்தி. இந்த பார்வோன் குமாரத்தியை கொண்டு கர்த்தர் மோசேவையும் காப்பாற்றினார். மோசேவின் மூலமாக முழு இஸ்ரவேலர்களையும் காப்பாற்றினார். கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தையும் தம்முடைய வல்லமையும் தம்முடைய மகிமையையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். தன்னுடைய ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவர் மீட்டு வந்தார். இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு காரணமாக இருந்த பார்வோன் குமாரத்திற்கு அதற்கு பின் என்ன நடந்தது? கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்யாமல் விட்டு விட்டிருப்பாரா? ஏனென்றால் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிற யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். எகிப்திலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பெருகி நம்மை அவர்கள் அடிமைப்படுத்தி விடுவார்கள், நம்மை மேற்கொண்டு விடுவார்கள் என்று பயந்து அவன் இஸ்ரவேலிலே பிறக்கின்ற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படியாக மருத்துவச்சிகளாகிய சிப்பிரால் பூவால் என்கின்ற மருத்துவச்சிகளுக்கு அவன் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படியாக கட்டளையிட்டிருந்தான். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் பார்வோன் ராஜாவுக்கு பயப்படுகிறதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறது நலம் என்று அவர்கள் கர்த்தர் மேல் பயபக்தியாய் இருந்து ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் காப்பாற்றினார்கள். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகள் பார்வோன் ராஜாவுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து இஸ்ரவேலிலே பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே காப்பாற்றினார்கள். அப்படி இஸ்ரவேலர்களை எல்லாம் உயிரோடு காப்பாற்றின அந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்தார்? யாத்திராகமம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் வலுத்து போனார்கள். இஸ்ரவேலிலே பிறந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றிய மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய குடும்பம் தழைக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்திருந்தார். இப்படியாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு உதவி செய்த மருத்துவச்சிகளுக்கும் தேவன் நன்மை செய்திருக்கிறார். அடுத்தது இஸ்ரவேலர்கள்
எரிகோவிலே வேவு பார்க்க 2 வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள். அந்த வேவுக்காரர்களை ராகாப் என்கின்ற வேசி தன்னுடைய வீட்டிலே வைத்து பாதுகாக்கிறார். அந்த எரிகோவின் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஜனங்களாகிய அந்த 2 வேவுக்காரர்களை தன்னுடைய வீட்டிலே மறைத்து வைத்து காப்பாற்றினார். அவனுக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். எரிகோவின் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து அந்த ராகாப் என்கின்ற வேசி கர்த்தருடைய ஜனங்களாகிய 2 வேவுக்காரர்களை மறைத்து வைத்து பாதுகாத்தபடியினால் இஸ்ரவேலர்கள் எரிகோவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும் பொழுது அவளையும் அழைத்து கொண்டு போனார்கள். அவளுடைய குடும்பத்தாரையும் அழைத்து கொண்டு போனார்கள். அவர்களை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் வரிசையிலே யூதா கோத்திரத்திலே அவர்களை சேர்த்தார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிய 2 மருத்துவச்சிகளுக்கும் கர்த்தர் நன்மை செய்திருக்கும் பொழுது 2 வேவுகாரர்களை காப்பாற்றிய ராகாப் என்கின்ற வேசிக்கும் கர்த்தர் நன்மை செய்திருக்கும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் மீட்பராக பயன்படுத்திய மோசேவை காப்பாற்றிய பார்வோன் குமாரத்தியை கைவிட்டிருப்பாரா? அப்படியானால் அந்த பார்வோன் குமாரத்திக்கு என்ன நடந்தது? அவள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மோசேவை காப்பாற்றினார்? நாம் வேதத்தில் பார்க்கிறபடி நல்ல சமாரியன் எப்படி இஸ்ரவேலிலிருந்து வருகிற ஒரு ஆசாரியனை காப்பாற்றினானோ அதே போல இவளும் நல்ல சமாரியனுக்கு எடுத்துக்காட்டாக மோசேவை காப்பாற்றி இருக்கிறாள். பார்வோன் இஸ்ரவேலிலே பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படியாக கட்டளை கொடுத்ததை தொடர்ந்து அந்த நேரத்தில் பிறந்த மோசேவை அவனுடைய தாய் அவனை 3 மாதம் அளவும் மறைத்து பாதுகாத்து வளர்த்தார். அதற்கு மேலும் அவளால் அவனை பாதுகாக்க முடியாதபடியினால் அவனை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து நைல் நதியிலே அனுப்பிவிட்டார். இப்பொழுது அந்த நைல் நதிக்கு வருகிற பார்வோன் குமாரத்தி அந்த நாணல் பெட்டியை பார்த்து என்ன செய்தால்? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அங்கே பார்வோன் குமாரத்தி நதியிலே குளிக்க செல்லுகிற பொழுது அந்த நதியிலே அடித்து கொண்டு வருகிற அந்த ஒரு நாணல் பெட்டியை பார்க்கிறாள். நாணல் பெட்டியை பார்த்து தன்னுடைய தாதிமார்களிடம் ஒரு கட்டளை கொடுக்கிறாள். அந்த நாணல் பெட்டியை கொண்டு வா என்று. அவர்கள் கொண்டு வந்து அந்த நாணல் பெட்டியை திறந்து பார்க்கிற பொழுது என்ன நடந்தது? யாத்திராகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். இப்பொழுது அந்த நாணல் பெட்டியை திறந்து பார்க்கிறாள். அதில் ஒரு அழகான ஆண் பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையை பார்த்த உடனேயே அவளுக்குள்ளே ஒரு இரக்க குணம் ஆரம்பித்து விட்டது. எப்படிப்பட்ட இரக்க குணம்? அந்த பிள்ளை எபிரேயரின் பிள்ளை என்று தெரிந்தும் அவளுக்குள்ளே ஒரு இரக்க குணம், ஒரு அன்புள்ள குணம் அவளுக்குள்ளே வர ஆரம்பித்தது. எபிரேயர்களை தான் தன்னுடைய தகப்பனாகிய பார்வோன் கொல்லும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறான். அப்படி கட்டளை கொடுத்தும் இந்த பிள்ளையை காப்பாற்றும்படியாக யாரோ அனுப்பி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து
அந்த பிள்ளையின் மேல் இரக்கமுற்றாள். அந்த பிள்ளை பசியோடு அழுகிறதை பார்த்து அவளால் தாங்க முடியவில்லை. இந்த பிள்ளைக்கு எப்படியாவது பால் கொடுக்க வேண்டும் என்று அதை குறித்து தன்னுடைய தாதிமார்களோடு பேசியிருப்பார். அதை பார்த்த மோசேவின் சகோதரி என்ன சொல்கிறாள்? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். மோசே என்கின்ற அந்த சிறு குழந்தை, பச்சிளம் குழந்தை பசியோடு அழுகிறதை பார்த்து இரக்கமுற்ற அந்த பார்வோன் குமாரத்தி இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டுமே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே மோசேவின் சகோதரி அதை பார்த்து, நான் போய் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு எபிரேய ஸ்திரீயை அழைத்து வரட்டுமா என்று சொன்ன பொழுது, நீ அழைத்து வா என்று அவரிடத்தில் சொன்னார். மோசேவின் சகோதரி அந்த பிள்ளையின் தாயையே பால் கொடுக்க அழைத்து வந்தார். அந்த பிள்ளையை அந்த தாயிடம் கொடுத்து, இந்த பிள்ளையை எனக்காக நீ வளர்த்து கொடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த குமாரத்தி தான் பார்வோன் குமாரத்தி. எதிரியின் பிள்ளைகள் என்று தெரிந்தும், சாவுக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளை என்று தெரிந்தும், அந்த பிள்ளையை காப்பாற்றி, அந்த பிள்ளையின் மீது இரக்கம் காட்டி, அந்த பிள்ளைக்கு பசிக்கும் போது பாலை உணவாக கொடுத்து காப்பாற்றியவள் தான் இந்த பார்வோன் குமாரத்தி. இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு! இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு சமாரியனை குறித்து சொன்ன ஒரு அன்பின் நிழலாட்டம் தான் இந்த பார்வோன் குமாரத்தியின் அன்பு. இயேசு கிறிஸ்து சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. இப்படி எதிரிகளின் பிள்ளைகள் என்று தெரிந்தும் அந்த பிள்ளையை காப்பாற்றிய இரக்க குணம் உள்ள பார்வோன் குமாரத்தியின் மீது கர்த்தர் இரக்கம் பாராட்டாமலையா இருந்திருப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து ஒரு ஆசாரியன் எரிகோவின் வழியாக போகும் பொழுது அவனை கள்ளர்கள் அடித்து குற்றுயிராக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அப்பொழுது அவ்வழியாக வந்த அதே ஆசாரியர்கள் கூட அவனை காப்பாற்றவில்லை. அவனை யார் காப்பாற்றியது? எந்த யூதர்கள் சமாரியர்களை அருவருப்பு என்று வெறுக்கிறார்களோ அந்த சமாரியன் வந்து அந்த ஆசாரியனை காப்பாற்றினான். அவன் குற்றுயிராய் கிடக்கின்ற இந்த யூதன் நம்மை அருவருக்கிறவன், நமக்கு எதிரானவன் என்று தெரிந்தும் அவன் மீது அவன் இரக்கமுற்று அன்பு காட்டி தன்னுடைய சொந்த வாகனத்திலே அவனை ஏற்றி கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்து, இவனை விசாரியுங்கள், இவனுக்கு மேற்கொண்டு ஏதாவது செலவானால் நான் வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த யூதனை காப்பாற்றினார். அதை இயேசு சொன்னார், அதே போல நீங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். அதே போல நன்மையை செய்தவள் தான் இந்த பார்வோன் குமாரத்தி. இஸ்ரவேலர்களோடு கூட எகிப்தியர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கே அருவருப்பாக எண்ணினார்கள். அப்படி இஸ்ரவேலர்களை அருவருப்பாக எண்ணிய அந்த எபிரேய பிள்ளையை தான் பார்வோன் குமாரத்தி காப்பாற்றி தன்னுடைய அரண்மனையிலே பார்வோன் கண்ணுக்கு முன்பாகவே வளர்த்து அவனை போஷித்து அவனை காப்பாற்றினான். அந்த மோசே உயிருக்கு போராடிய பொழுது, பசியோடு இருந்த பொழுது அவனுக்கு உணவு கொடுத்து அவனுடைய உயிரையும் காப்பாற்றினார். ஒரு சொந்த பிள்ளையை, பெற்றெடுத்த பிள்ளையை வளர்ப்பதை போல பார்வோன் குமாரத்தி
மோசேவை வளர்த்தார். அவனுக்கு சகல வகுப்புகளுக்கும் சென்று சகல கலைகளும் கற்றுக்கொள்ளும்படியாக அவனை அனுப்பி வைத்தார். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சகல கோச்சிங் சென்டர்களுக்கும் சென்று சகலத்தையும் படித்து கற்று தேருங்கள் என்று அனுப்புவதை போல அவள் மோசேவை சகல வகுப்புகளுக்கும் சென்று சகலத்தையும் கற்று தேரும்படியாக தன்னுடைய சொந்த பிள்ளையை போல வளர்த்தார். அதனாலதான் மோசே எல்லாவற்றிலும் வல்லவனாயிருந்தான். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இப்படி பார்வோன் குமாரத்தி தன்னுடைய சொந்த மகனாக யோசேப்பை வளர்த்து சகலத்தையும் கற்றுக் கொடுத்தார். அப்படி வளர்க்கப்பட்ட மோசேதான் வார்த்தையில் வல்லவனாகவும் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தவனாகவும் இருந்தான். இயேசு சொல்கிறார், இந்த மிக சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்திருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் இந்த மிக சிறியவனாகிய மோசேவுக்கு செய்ததும் கர்த்தருக்கு செய்த கணக்கில் எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பார்வோன் குமாரத்தியின் நிலை என்ன ஆனது? பார்வோன் குமாரத்தி இரக்கமுள்ளவள் மட்டுமல்ல, அன்புள்ளவள் மட்டுமல்ல, அவள் தைரியம் உள்ளவளும் கூட. எந்த பார்வோன் எபிரேய பிள்ளைகளை உயிரோடு இருக்கக்கூடாது என்று கொல்ல நினைத்தானோ அவனுக்கு முன்பாகவே தன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் அவன் செய்கிறது தவறு என்று அவள் உணர்ந்தபடியினால் அவள் கர்த்தருக்கு பயந்தாள். தன்னுடைய தகப்பனாகிய எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் செய்கிறது அநியாயம் அக்கிரமம் என்று தெரிந்து அவள் தன் தகப்பனுக்கு பயப்படாமல், அந்த பார்வோன் ராஜாவுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளையை காப்பாற்றினார். அதனாலதான் கர்த்தர் அவளை நம்பி அவளுடைய கரத்திலே மோசேவை ஒப்பு கொடுத்தார். மனுஷருக்கு பயப்படுகிறதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறது நல்லது. அவள் மனுஷருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்பட்டு மோசேவை காப்பாற்றினார். அவள் மோசேவை காப்பாற்றியதனால்தான் கர்த்தரால் மோசேவை பயன்படுத்த முடிந்தது. அந்த மோசேவை கொண்டு முழு இஸ்ரவேலர்களையும் கர்த்தர் எகிப்திலிருந்து மீட்டார். கர்த்தர் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மீட்ட பொழுது 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறி போனார்கள். அவர்களோடு கூட பல தேசத்து மக்கள், எகிப்திலே வசித்த பல ஜாதி மக்கள் கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்களோடு கூட புறப்பட்டு போனார்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இப்படியாக இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர்களோடு கூட பல வகையான ஜாதிகள் கர்த்தரை தங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்களோடு கூட புறப்பட்டு கானான் தேசத்திற்கு நுழைய அவர்களோடு கூட புறப்பட்டு சென்றார்கள். அதில் ஒருத்தி தான் பார்வோன் குமாரத்தி. மருத்துவச்சிகளுக்கு உதவி செய்த தேவன், ராகாப் வேசிக்கு நன்மை செய்த தேவன், பார்வோன் குமாரத்திக்கு நன்மை செய்யாமலா இருந்திருப்பார்? மோசேவும் தன்னை வளர்த்த தாயாகிய பார்வோன் குமாரத்தியை அழைக்காமலா இருந்திருப்பான்? அப்படி இஸ்ரவேலர்களோடு கூட புறப்பட்டு சென்ற பல வகையான ஜாதிகளில் ஒருத்தியாக பார்வோன் குமாரத்தியும் தன்னுடைய அரண்மனையை விட்டுவிட்டு, தன்னுடைய இளவரசி என்கின்ற பட்டத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய தகப்பனை விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுவிட்டு, கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வளர்த்த மகனோடு கூட எகிப்தை விட்டு இஸ்ரவேலோடு கூட சென்றார். இப்போது கர்த்தர் அவளுக்கு ஒரு பெயரை வைக்கிறார்.
1 நாளாகமும் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவன் பெண்ஜாதியாகிய எகுதியால் கேதாரின் தகப்பனாகிய யாரெதையும், சோகோவின் தகப்பனாகிய ஏவேரையும், சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றால், மேரத் விவாகம் பண்ணின பார்வோன் குமாரத்தியாகிய பித்தியாலின் குமாரர் இவர்களே. இங்கு எழுதப்பட்டிருக்கிற பார்வோன் குமாரத்தியாகிய பித்தியாலின் குமாரர்கள் இவர்களே. இப்பொழுது கர்த்தர் பார்வோன் குமாரத்தியை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு பித்தியால் என்று பெயரை வைக்கிறார். ஏன் அவளுக்கு பித்தியால் என்ற பெயரை வைக்கிறார்? அவள் தன் தகப்பனை தூக்கி எறிந்து வந்தபடியினார். அவள் தன் தகப்பனுடைய கட்டளையை மீறி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய தாசனை மோசேவை காப்பாற்றியபடியினார். இப்பொழுது அவள் என்னுடைய குமாரத்தி, இனி அவள் பார்வோன் குமாரத்தி அல்ல என்று சொல்லி அவளுக்கு பித்தியால் என்ற பெயரை கர்த்தர் சூட்டினார். பித்தியால் என்றால் கர்த்தரின் மகள் என்று அர்த்தம். பார்வோனின் மகளாய் இருந்தவளை கர்த்தர் தம்முடைய மகளாக அங்கீகரித்தார். இஸ்ரவேலர்களுக்கு இவ்வளவு பெரிய மீட்புக்கு காரணமாயிருந்த, மோசேவின் உயிரை காப்பாற்றிய, மோசேவுக்கு உணவு கொடுத்த, மோசேவுக்கு அடைக்கலம் கொடுத்த, மோசேவை தன்னுடைய மகனாகவே வளர்த்த, தன்னுடைய தகப்பனுடைய கட்டளையை மீறி கர்த்தருக்கு பயந்து மோசேவை காப்பாற்றி, மோசேவை காப்பாற்றியதன் மூலமாக முழு இஸ்ரவேலர்களும் மீட்கப்பட காரணமாய் இருந்தவள், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட காரணமாக இருந்தவள், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு வர காரணமாக இருந்த அவளை, பார்வோன் குமாரத்தியை கர்த்தர் கைவிடவே இல்லை. நன்மை செய்த அவளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். இரக்கம் பாராட்டிய அவளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். உதவி செய்த அவளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். தன்னுடைய தகப்பனையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்ட அவளை கர்த்தர் தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அவளுக்கு தகப்பனாக மாறினார். கர்த்தருடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிற, இரக்கம் பாராட்டுகிற யாரையும் கர்த்தர் கைவிட்டதே இல்லை. நீங்களும் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாய் இருங்கள். அவள் எப்படிப்பட்ட எபிரேயர்களுக்கு உதவி செய்தால், மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட எபிரேயர்களுக்கு உதவி செய்தால், தங்களுக்கு எதிரிகள் என்று தன் தகப்பன் கருதிய அந்த மக்களுக்கு உதவி செய்தார். நாமும் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாயிருப்போம். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு நிச்சயம் நன்மை செய்வார். எப்படி பார்வோன் குமாரத்தி இஸ்ரவேலர்களுக்கு நன்மை செய்து கர்த்தரால் நன்மையை பெற்றாலும், அதே போல நாமும் கர்த்தருடைய கையிலே நன்மையை பெறுகிறவர்களாயிருப்போம், நன்மை செய்கிறவர்களாயிருப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு காப்பாற்றிய மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்த தேவன், அவர்களுக்கு தயவு செய்த தேவன். ராகாப் வேசி இஸ்ரவேலர்களின் 2 வேவுகாரர்களை காப்பாற்றி அவர்களோடு கூட சென்றபோது அவர்களையும் யூதா கோத்திரத்தில் சேர்ந்த தேவன். மோசேவை உயிரோடு காத்த பார்வோனின் குமாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே வரக்கூடிய யூதா கோத்திரத்தின் பட்டியலில் இவளையும் சேர்த்து இவளை கர்த்தரின் மகள் என்று பெயரிட்டார். நாமும் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்வோம். பசியாய் இருக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்போம். வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்போம். உயிருக்கு போராடுகிறவர்களை காப்பாற்றுவோம்.
நம்முடைய பகைஞர்களுக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அவருடைய கரத்திலிருந்து நன்மை பெற வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.